3 அதிகாரம் 13வது வசனம். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 13வது வசனம். அவர் கண் சுத்தாமிகளே ஊழியத்தை உத்தமாக செய்கிறவர், நல்ல காரியங்களை நல்ல பலனை கொடுக்கிறவர், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், வாழக்கூடிய வழியை காமிக்கிறவர். இந்த 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் நீர் இவரோடு பேச முடியாத வார்த்தைகளால் எங்களை நிரப்பும் இயேசுவின் நாமத்தினால் ஆமென். அந்த வார்த்தைக்கு முதல் காரியம் வீட்டு ஒரு தடவை வாசிக்கலாம். ஊழியத்தை நன்றாக செய்கிறவர்களுக்கு, யாருக்கு? நன்றாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் என்ன கிஃப்ட் கொடுக்கிறார் பாருங்க. தேவன் நம்ம ஊழியக்காரங்களாக நின்று கிராம ஊழியத்துக்கு போக ஆயத்தமா வருகிற நம்மளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம். அதை இன்னொரு வாசிக்கலாப்பா. ஆண்டவருடைய ஊழியத்தை நன்றாக செய்கிறவர்களுக்கு நல்ல நிலைமையை உண்டாக்குகிற தேவன். ஊழியம் செய்கிறவருக்கு நல்ல நிலைமையை உண்டாக்குகிற தேவன். அடுத்து கிறிஸ்துவுக்குள்ள தைரியத்தை கொடுக்கிறவனாக காணப்படுகிறார். முதலாவது ஊழியம் செய்கிறவனுக்கு நல்ல வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அதுக்கடுத்து பலனை, கிறிஸ்துவ பெற்றுள்ள பலனை கொடுக்கிறார். அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய வழிகளை பெற்றுக் கொள்வதற்கு பாருங்க, நன்றாக ஊழியம் செய்கிறவனுக்கு இந்த கிஃப்ட். யாருக்கு? நன்றாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு. அப்போ நன்றாக ஊழியம் செய்தாலே பாருங்க, பிலிப்பியர் 4:2 வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஊழியத்தை செய்வடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். எங்க எழுதப்படும்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் வரணும்னா நன்றாக ஊழியம் செய்யணும். அவருடைய நாமம் எங்க எழுதப்படுகிறது? பிலிப்பியர் 4:2 ஜீவ புஸ்தகத்தில் பேர் வரணும்னா ஊழியத்தை நன்றாக செய்யணும். அப்ப நன்றாக ஊழியம் செய்த குறித்து ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து ஒரு சில அடையாளங்களை பார்க்கலாம். சில மனிதர்களை குறித்து அவங்களுடைய பேர் எப்படி வந்திருக்கும் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு அங்கே எல்லாருமே இது படித்த ஒரு செய்தி வார்த்தைகள் நிறைய முறை பல விதத்தில் இந்த அதிகாரத்தை குறித்து நம்ம படிச்சிருப்போம். அங்கு நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, முதல் வசனமே என்ன சொல்லப்படுகிறதுன்னா, பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சிரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். பாருங்க, சிரியா ஒரு தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். நாகமான் என்ற ஒரு மனிதனை அங்கு தேவன் சுட்டி காண்பிக்கிறார். ஆனா இவர் எப்படிப்பட்ட மனிதன்? ஒரு குஷ்டரோகி, ஒரு வியாதிஸ்தர். ஒரு வியாதியா இருக்கிற ஒரு மனிதனை தேவன் எவ்விதமாக பயன்படுத்துறான்னா, அதுல 15 17வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேற தேவன் இல்லை. அவருங்க அந்த மனிதன் என்ன சொல்றா? இஸ்ரவேலின் தேவனை தவிர வேற ஒரு தேவன் இந்த பூமியில இல்லை என்று சொல்கிறார். ஒரு குஷ்டரோகி ஒரு மனிதன் இந்த அளவுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னா அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடும். அதுல 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேரி கழுதைகள் சுமக்கத்தக்க 2 கோடிமண் உமது அடியனுக்கு கட்டிட வேண்டும். உமது அடியன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவனுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியும் செலுத்துவது. பாருங்க, இன்னொரு தெய்வத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பலி செலுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு போகிறார். முதல்ல அவர் கண்கள் திறக்கப்படுகிறது, உண்மையுள்ள தேவனை கண்டுகொள்கிறார். இந்த நாகமான் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்ம அந்த சரித்திரத்தை குறித்து எல்லாருக்குமே தெரியும். அவர் சீரிய தேசத்து ஒரு படைத்தலைவர், ஒரு அதிபதி. அவர் நல்ல உயர்ந்த நிலை படைத்தலைவராக காணப்படுகிறார். அந்த தேசத்துக்கு அந்த கதையை நான் சொல்லி வந்திருக்கேன். ஏன்னா படிச்ச நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கலாம். 1 ராஜாக்கு அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை என்ன செய்கிறார்கள், அங்கு அடிமை பெண்ணாக கொண்டு வருகிறார்கள். அவர் யார்? அந்த நாகமானுடைய மனைவிக்கு உதவி வேலையாட்களாக கொண்டு வந்து ஒரு அடிமை பெண்ணை, சிறு பெண்ணை நிறுத்தினார். அந்த ஒரு பெண் அந்த இடத்துல வரும்பொழுது இந்த பெண் தன்னுடைய எஜமான், அதாவது நாகமான், அவருக்கு குஷ்டரோகம் இருக்கிறதை அந்த சிறு பெண்ணானவர் கண்டுபிடித்தார். அப்ப எஜமானி இடத்துல சொல்கிறார், எஜமானி அம்மா, நம்முடைய ராஜா
தலைவருக்கு உங்க கணவருக்கு என்ன செய்வது குஷ்டரோகம் காணப்படுகிறது. இதை போய் நம்ம எங்க தேசத்துல நம்ம சொல்றது இஸ்ரேல் தேசத்திலிருந்து என்ன கொண்டு வந்தீங்களா அந்த தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவர்கிட்ட கொண்டு போனா இவர் சுகமாகி விடுவான். அந்த காலத்துல குஷ்டரோகி என்ன செய்வாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அவர் ஊருக்குள்ளே நுழைய விட மாட்டாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க, தீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் படைத்தலைவர். அப்ப இவர் இந்த பக்கத்துல இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. ஊரை விட்டு ஒதுக்கினாங்களா இல்லன்னு தெரியல. ஆனா மனைவியிட்ட அந்த சிறு பிள்ளை சொன்ன உடனே அவர் மனைவி எஜமானம்மா போய் எஜமாட்டியை வந்து எஜமாட்ட சொன்னேன்னு அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ஏற்றுக்கொண்ட உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த சிறு பிள்ளை சொன்ன வார்த்தையை தட்டி கழிக்கவில்லை. சிறு பிள்ளைக்கு சங்கீதம் 8:2 வாசிக்கும் பொழுது அந்த சிறு பிள்ளை எப்படிப்பட்டவளாக இருந்தது கூட என்று சொல்லி தேவன் அந்த பிள்ளை மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை தெளிவாக காண்பிக்கிறது. சங்கீதம் 8:2 வாசிக்கலாம். யாரை அடக்கி போட? பகைஞனையும் பரிகாரனை அடக்கி போட. எதிர்ப்பு செய்யக்கூடிய சக்தி. பாருங்க, அவர்கள் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை உண்டாக்கக்கூடிய பலனை அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளை ஒரு அடிமை பெண்ணாக வருகிறார். இந்த அடிமை பெண் இடத்துல என்ன பலன் இருக்கும்? வேலைக்காரி அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இந்த பிள்ளைக்கு ஒரு தைரியம் வருகிறது. என்ன தைரியம்? இந்த நம்முடைய தேவனை பற்றி சொல்லலாம் என்று சொல்லும் பொழுது எஜமானி அம்மா இடத்துல சொல்லுகிறார். யார் இடத்துல சொன்னா எங்கு போகும் என்று சொல்லி அங்கு அந்த அம்மா எஜமானி அம்மா இடத்துல சொல்லும் பொழுது அந்த பிள்ளையினுடைய வார்த்தையில ஒரு அபிஷேகம் நிறைந்திருக்கிறதை காணப்படுகிறது. அந்த வல்லமை எங்கிருந்து வந்தது? சிறு பிள்ளைகளை, இன்னைக்கும் சிறு பிள்ளைகளை தேவன் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வாய்களில் துதிகள் வரும், அவர்கள் துதிப்பார்கள். பிள்ளைகள் மீது என்ன செய்ய விசேஷ அபிஷேகத்தை அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வான்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த சிறு பிள்ளை மேல என்ன அபிஷேகம் இருந்திருக்கிறது? தேவனுடைய வல்லமையான அபிஷேகம் இருந்திருக்கிறது. அந்த பிள்ளை தைரியமாக சொல்லக்கூடிய பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டார். தைரியமாக சொல்லுகிறான். அந்த இடத்துல அந்த பிள்ளை சொன்ன வார்த்தையை பாருங்க. கேட்டுக்கொண்ட நாகமான் போய் தன்னுடைய சீரியா தேசத்தை எஜமானிட ராஜாவிடத்துல போய் சொல்றாரு, ஐயா இஸ்ரேல் தேசத்தில் இப்படி ஒரு ஹரியாரி இருக்காரு, தீக்ஷர் இருக்காரு, நான் போகணும் அப்படின்னு சொல்லுங்க. அவர் போயிட்டு வா சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கையில கொடுத்தார். ஒரு மனு எழுதி கொடுத்து இஸ்ரேல் தேச ராஜாட்ட போய் கொடு, அவங்க என்ன செய்வாங்க, உனக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. எழுதி கொடுத்தோன்னே இவர் எஜமான் என்ன செய்யற நாகமான் படைத்தலைவர் கொஞ்சம் 6 இடம் திரட்டிக்கிட்டு அந்த படைகளோட என்ன செய்யறாரு, அங்கு இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறான். அங்க போய் ராஜாட்ட கொடுக்கும் போது ராஜா படிச்சு பார்த்து நம்ம தேசத்துல எங்கடா வியாதியை குணப்படுத்துற மனுஷன் கொடுத்துக்கவே இல்லையேன்னு சொல்லி அவர் சட்டை கிழிச்சு கிடக்காரு. அவருக்கு தெரியாது நம்ம தேசத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கான்னு அவருக்கு தெரியாது. அப்போ இந்த செய்தி எலிசாவுக்கு கேட்கப்படுகிறது. எலிசா தன்னுடைய வேலைக்காரன் அனுப்பி நம்முடைய தேசத்துல ஒருத்தர் தீர்க்கதரிசி இருக்காரு, அவருக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் ராஜா இடத்துல சொல்லி அனுப்புறார். அப்போ அந்த தேசத்துல என்ன செய்யப்படுகிறது, அந்த ராஜா என்ன செய்யறா, நாகமானை அழைத்து நீ போய் அந்த எலிசா போய் சந்தியான்னு சொல்றாரு. அப்போ வேதத்துல ஒரு வசனம் கூட இப்படி உண்டு. என்ன சொல்லப்படுனா, இஸ்ரேல் தேசத்துல அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆனாலும் நாகமானுக்கு தான் சுகம் கிடைச்சது குஷ்டரோகத்தில் சொல்லி பாருங்க. தன்னுடைய தேசத்தில் இப்படி ஒரு எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை ராஜாவுக்கு தெரியவில்லை. அப்ப இது யார் மூலமா வெளிகிறது? ஒரு சிறு பிள்ளை மூலமாக வெளிவருகிறார். அப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்து வார்த்தையை கேட்டதனால் அங்கு அந்த ராஜா அவர் சொல்லி அனுப்பணும்னு பாருங்க. எலிசா வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறார். எலிசா வீட்டு வாசத்துல நாகமான் வந்து படையோட நிக்கிறார், மொத்தமா ஒரு கூட்டத்தோட நிக்கிறார். வெகுமதி எல்லாம் கொடுக்க அப்படி கொடுக்க போகும்போது பாருங்க, நான் அவர் என்ன நினைச்சிருக்கேன், நம்ம ராஜா சரி சீரியா தேச படைத்தலைவர், நம்ம பெரிய பதவியில் இருக்கிறோம், நம்ம அதிகாரியா இருக்கோம், நமக்கு கீழே 1000 பேர் இருப்பாங்க படையில வேலை பார்க்கிறவங்க, அப்ப நம்மளை வரவேற்பாங்க சொல்லி குஷ்டரோகியை நாகமான் எதிர்பார்த்து வருவார். ஆனா அங்க வந்தா எலிசா வாசப்படியில இல்லை, யாருமே கிடையாது. அவர் மேலதாளத்தோட வர வைக்க யாருமே அங்க இல்லை. அப்போ எலிசா வந்திருக்க அறிந்த உடனே எலிசா உள்ள இருந்து அவர் பணிக்காரர் சொல்லி அனுப்புறார், நீ போய் யோர்தான் நதியில எழுதுற முடியா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொன்ன உடனே அவருக்கு கோவம் வருது, எரிச்சல் வருது. எங்க தேசத்தில் இல்லாத தண்ணியா குளமா, வாரா நான் இங்க வந்து இதுல குளிச்சா எனக்கு சுகமாகும். அப்ப அவர் என்ன நினைச்சு வந்திருக்காரு அங்க சொல்லப்படுகிறது, நான் வந்தா என்னை வரவேற்று அவர் தீர்க்கதரிசி என்னை தொட்ட உடனே தடவி விடுவாரு, நான் சுகமாயிருவேன், கற்பனையில எல்லாம் வந்தேன் அப்படின்னு அவர் தன்னையே அவர் சொல்லி அவர் மனசுல நினைச்சுலாம் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதை படிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கும். அப்ப அப்படி எண்ணத்தோட வந்தவனுக்கு அந்த நாகமானுக்கு அவர் நினைச்சதாங்க நடக்கவில்லை. அப்ப அவர் திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி வெறுப்படைஞ்சு எரிச்சல் திரும்பும்போது அவருடைய வேலைக்காரன் இன்னொருத்தர் சொல்லுகிறார்,
ஐயா அவர் கடினமான வேலையை ஒண்ணு சொல்லலையே, அந்த குளத்துல போய் நீ முங்கு 7 தடவை முங்குங்க, உங்க உடம்பு சரியா இருந்தானே சொன்னாரு. இதை விட கடினமான வேலையை சொல்லிதான் நம்ம என்ன செய்வோம், செஞ்சுதானே வைப்போம். பணம் கேட்டா கொடுப்போம், இதை கேட்டா நாட்டை கேட்டா இது கொடுப்போம். இதெல்லாம் அப்படி ஒரு யோகத்துக்கு அவர் சொல்லியிருக்கார். அப்ப அப்படின்னு பாருங்க, இந்த வேலைக்காரன் சொன்ன உடனே அவர் போய் 7 தடவை தேர்தல் சொன்ன வார்த்தைப்படி முங்கிடுவோம் சொல்லி கீழ்ப்படுகிறார். அப்போ பாருங்க, அங்கேயும் வேலைக்காரியான ஒரு சிறு பிள்ளை, இங்கேயும் ஒரு வேலைக்காரன் சிறு ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறதை அந்த நாகமான் கேட்கிறான். அப்போ நாகமான் முதல்ல எரிச்சப்பட்டு கோபப்பட்டு திருப்பி போயிருந்தா சுகமாயிருக்குமா? சுகமாயிருக்காது. அப்போ அவருடைய வார்த்தையினால் அந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் உள்ளத்தை தொடும் பொழுது அவர் கீழ்ப்படுகிற நிலைமைக்கு வருகிறார். அவன் என்ன நினைச்சு வந்து படைத்தலைவர், நான் பெரிய ஆளு, உயர்ந்த ஆளு, நான் அதிகாரி, அப்படியாங்கன்னு தன்னை பெருமையா நினைச்சதை கீழே இறக்கி வச்சுட்டு தண்ணிக்குள்ள போய் 7 தடவை முங்குகிறார். அவருடைய சுகம் உடம்பு சரியாகி விட்டது இல்லையா? அப்போ சரியாகி வர்றது வந்த உடனே பாருங்க, இவர் என்ன செய்கிறார், நேரா அந்த 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, அவருடைய வேலை அந்த கூட வந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரடியா எலிசா இருக்கிற இடத்துக்கே போகிறார். எங்க போறார்? எலிசா இருக்கிற இடத்துக்கே போகிறார். அப்ப எலிசா கிட்ட வந்து வெகுமதி, அதுக்கப்புறம் தான் அவர் எலிசாவை சந்திக்கிறார். பாருங்க, அப்ப இவர் போய் முங்கல வர எலிசா என்ன செஞ்சிருப்பாரு? நீங்க 1 ராஜாக்கள் ஸ்தோத்திரம் 18ஆம் அதிகாரத்துல 40 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆகாப்பு கிட்ட எலிசா சொல்லுவாரு, மழை வரப்போது, 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு சொன்னா மழை பெய்யல. அதுக்கு அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து மழை பெய்ய போகுதுன்னு சொன்ன உடனே ஆகாப்பட்டு சொல்வார், ஐயா இப்ப மழை வரப்போகுது, நீ சாப்பிட்டுட்டு ரத்தத்தை கட்டி போயிரு, இப்ப மழை இடி மின்னல் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு பருவத்துல போய் 7 தடவை அங்க நின்று ஜெபம் பண்றான். 6 தடவை ஜெபம் பண்ணிட்டும் வேலைக்காரர் சொல்ற, நீ போய் பாரு, மேகத்துல மழை வரக்கூடிய அடையாளங்கள் தெரியுதாரு. 6 தடவை ஜெபம் பண்ணி நடக்கல. 7வது தடவை ஜெபம் பண்ணும் பொழுது மேகத்துடைய கையளவு மேகம் வருகிறது. அப்போ எலிசா அந்த இடத்துல ஆண்டவரோட மன்றாடி சொல்லிக்கிற, ஆண்டவரே உங்களுடைய நாமத்துல நான் சொல்லிட்டேன், 3 வருஷமா மழை பெய்யல, இப்ப மழையையும் சொல்லிட்டேன், மழையை கொண்டு வாங்க சொல்லி தேவனிடத்துல மன்றாடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் 7வது முறை கையளவு மேகம் வருகிறதை வேலைக்காரன் வந்து சொல்லுறா, மழை என்ன செய்யுது, கொட்டோடு கொட்டுது. அப்போ அந்த சம்பவம் நடக்கிறதுக்காக ஜெபம் பண்றான். அதே மாதிரி எலிசா அவர் போய் தண்ணீரை முங்குங்கன்னு சொன்ன பிறகு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருப்பா. அவருடைய அறையில இருந்து ஜெபம் பண்ணியிருப்பா, ஆண்டவரே உங்களுடைய நாமத்துல சொல்லிட்டேன், அந்த தண்ணீர் அந்த மனுஷன் முங்குவாரு, முங்குன தண்ணீர் சுகம் கிடைக்கும். அப்போ இதே இது பாருங்க, யோர்தான் நதியிலே இயேசு ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும்பொழுது புறா ரூபத்தில் அபிஷேகம் இறங்கினது. யோவான் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது பெதஸ்தா குளத்துல அந்த யாரு தூதன் வந்து கலக்கும் பொழுது முதல்ல யார் இறங்குறாரோ அவருக்கு சுகம் என்று சொல்லும். அப்போ அந்த தண்ணீரை விசேஷ ஒரு அபிஷேகத்தை தேவன் ஊற்றி இருக்கிறார். அது மாதிரி பாருங்க, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார், கொமட்டிக்காயின் கசப்பை மதுரமாக மாற்றினார். அப்ப இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, குடியிருப்புக்கு பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, அது உப்பள்ளி பட சொல்றார். இதெல்லாம் எலிசா சொல்லப்பட்ட வார்த்தைகள். இவங்க ஒரு காரியம் மரத்தை குப்பை வெட்டி போடும்போது தண்ணீர் மதுரமாக மாறினார். கொமட்டிக்காயின் கசப்பை மாவழி போடும் சொல்லும் பொழுது மாவுடைய சாபமும் பாவமும் நீங்கி போச்சு. அந்த தேசத்துல கெட்ட தண்ணீர் மேல உப்பள்ளி போட்டோன்னே அந்த தேசத்துக்கே செழிப்பு உண்டாக்கி அந்த தேச ஜனங்கள் குடிக்கிற அளவுக்கு அதனுடைய தீமைகளை மாறி போகுது. அப்போ அதே மாதிரி இந்த தண்ணீர்ல அவர் ஜெபம் பண்ணியிருப்பார், உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணியிருப்பார், ஆண்டவரே நான் அந்த மனுஷனை சொல்லிட்டேன், அந்த மனுஷன் போய் இறங்கும் பொழுது சுகமாய் வரணும் என்று சொல்லி. அப்போ ஒரு விஷயத்துக்கு தொடர்ச்சியா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு ஆளுக்கு ஆண்டவரை பற்றி சொன்ன அவர் போய் முங்கி எந்திரிச்சு வராங்க, இங்கே எலிசா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார், அவருடைய சரீரம் சுகமாகிறது. இதை எதை காண்பிக்கிறது சொன்னா, ஒரு மனிதனுக்கு நீங்களும் நானும் ஒரு சுவிசேஷம் சொல்லப்பட்டு விட்டால் நம்மளும் போய் விடிய அவங்களுக்காக ஆண்டவரே விதைத்து விட்டேன், சத்தியத்தை கொடுத்திருக்கேன், கிளாஸ் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய பேரை தெரிஞ்சிருந்தா அவங்களுக்காக தொடர்ச்சியா ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க வாழ்க்கையில நம்ம கொடுத்த வாழ்க்கை அப்பத்தை தண்ணீர் மீது கூட அது நீண்ட நாளைக்கு பிறகு தன்னுடைய பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படும். அப்போ இந்த மகனுக்கு சொல் கிடைச்சது. இந்த மகனுக்கு எதனால அந்த குஷ்டரோகம் வந்திருக்க வேண்டிய வேதத்தை வாசிக்கும் பொழுது, நம்ம ஒரு மனுஷனுக்கு வியாதி வரணும்னா ஒன்னு இப்ப உள்ள கெமிக்கல் சாப்பாடு, 2 கிளைமேட், இப்படி பல ரூபங்களில் வியாதி வரலாம். பாவத்தினாலும் வியாதி வரதுக்கு வாய்ப்பு. பாவத்தினாலும் ஒரு படைத்தலைவர் இவர் அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார். படைத்தலைவர் நிறைய பேரை இனிசினா சண்டைக்கு போகும்போது வெட்டி இருக்கலாம், குத்தி இருக்கலாம். கீழே இருக்கிற படைத்தலைவரோடு அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரமாக சில வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கலாம். இப்படி நடந்திருக்கும் பொழுது ஒருவேளை இந்த பாவம் இவர்களை சூழ்ந்து இருக்கலாம். இந்த குஷ்டரோகம் அது என்ன ஆகும்? 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு மிரியாம் என்று சொல்லி மோசேயுடைய சகோதரியை காணப்படுது. அப்போ அந்த சகோதரி என்ன சொல்லுகிறா,
மோசையோடு தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்களோடு தேவன் பேசுவார்னு சொல்லி மோசைக்கு ஒரு முறுமுறுத்தார். அவனுடைய கை தேவனுக்கு பிடிக்கல. ஏன்னா மோசை எங்கும் உண்மையிலும் என்று சொல்லி தேவனுடைய பார்வைக்கிறார். அவரை பார்த்து சொன்னார், நீ ஒன்றை தான் பேசுவாரா என்று சொல்லி மோசையை பார்த்து முறுமுறுத்தோன்னே அந்த அம்மாவுக்கு என்ன வந்தது, என்ன அவங்க 12ஆம் அதிகாரத்தை 1-9 வரை படிச்சு பார்த்தா அந்த அம்மாவுக்கு வெண்குஷ்டம் வந்து விட்டது. அப்போ வாய் சரியில்லை, வாய் சரியில்லை. இன்னைக்கு நம்முடைய வாய் சரியில்லாமல் பேசும்போது சின்ன விஷயத்தை பெருசாக்கலாம். எங்கெங்க என்ன பேசுன்னு தெரியாம கடுகு வெடிக்கிற மாதிரி பிடிச்சிடும். தடப்பட வேண்டாத வார்த்தைகள், இப்படி சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்யறதுனால் நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகள் வரலாம், சில பிரச்சனைகள் உண்டாகலாம். இந்த அம்மாவுக்கு வெண்குஷ்டம் வந்து அதே இதுல 5ஆம் அதிகாரத்துல 2 ராஜாக்களை படிக்கும்போது அந்த எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசிக்கு குஷ்டரோகம் வந்தது. எதனால? அவர் பொய் சொன்னார். யார் கூறுமா? எலிசா கிட்ட வந்து பொய் சொல்றா. அப்ப நீதிமொழிகளை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது, பொய்ய பேசுறவன் சீக்கிரத்தில் நாசம் அடைச்சிருவான். பொய் பேசுறவன் தேவனுக்கு வெறுக்க தூர தள்ளி போட்டு வரான். அப்போ பொய். அப்போ 2 விஷயம் மனுஷனுக்கு போயிடலாம். வாய் சரியில்லைன்னா மினியாவுடைய வாயில சரியில்லாம பேசின அப்படின்னா குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். வெளியே நம்ம அழகா பேசுறோம், குடும்பத்துல போனா தான் நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி நமக்கு தெரியும். குடும்ப கிட்ட புருஷன்கிட்ட எப்படி சண்டை போடுறோம், பொண்டாட்டிகிட்ட எப்படி சண்டை போடுறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி வாய் அடிக்கிறோம். வாய் சரியில்லைன்னா நம்முடைய வாயை தேவன் கவனிச்சிருப்பா. அவங்க மூலியமா அவங்களுக்கு பிரச்சனை தான் உண்டாகும். அப்ப இந்த நாகமானுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இந்த குஷ்டரோகம் வருவதற்கு ஏதோ ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையில புரிந்திருக்கா. அவன் என்ன செய்ய நிறைய மெடிசன் பார்த்திருக்கான். பெரிய ஆள் இல்லையா, எத்தனை அந்த காலத்துல வைத்தியம் இருப்பாங்க, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறான். ஒண்ணுமே செயல்படவில்லை. தேவ சித்தம் என்னன்னா, அவன் நீங்க இன்னொரு இடத்துல மார்க் 9ஆம் அதிகாரத்துல படிச்சு முழுக்க ஒரு ஸ்ரீ 12 வருமா பெரும்பாலும் ஸ்ரீ 26ஆம் வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும், கையில இருந்த ஆசையெல்லாம் தொலைச்சப்படதான் இயேசுவை தேடுறான். இந்த நாகமான் பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து வேற வழி இல்லாம இருக்கு. அதாவது பதவி இழக்கல, ரோகத்தை நீக்குவதற்கு வேற வழி இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் இந்த சிறு பெண் மூலமாக தேவன் அற்புதம் செய்வதற்கு அந்த வசனத்தை அந்த பிள்ளை மூலமாக கொண்டு போகிறார். இல்லையா? நம்ம போய் ஊழியத்தில் எங்கெங்கயோ பார்க்கிறோம், எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், எத்தனையோ பாவப்பட்டவர், கஷ்டப்படுவது, துக்கப்படுவது, வியாதி இருக்கிறவர்களை சந்தித்து பேசப்படுது. நம்முடைய வார்த்தைகள் அவர்களை கவனிச்சு அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து பேசக்கூடிய, கவனமாக பேசக்கூடிய நாவுகள் நமக்கு வேண்டும். நம்முடைய வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையில் என்ன செய்ய வேண்டும்? தெளிவுண்டாக்கு. அதாவது நீதிமொழியில 21 செய்கிறது, ஞானம் விளங்க வாயில திறந்தான். ஞானம் விளங்க வாயில திறக்கக்கூடிய கிருபை ஊழியக்காரர்களுக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நாயை திறந்து நியாயமா பேச, ஞானமா பேச. அப்போ இன்னொரு இடத்துல சொல்லப்படுது பாருங்க, இந்த இடத்துல சில காரியங்கள் நம்ம லூக்கா 10:20 வாசிக்கும் பொழுது, அற்புதங்களை செய்கிற நம்முடைய மூலமா அற்புதங்கள் நடக்குன்னு சொல்லி நீ பெருமைப்படாத, உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறதுக்காக நீ சந்தோஷப்பட்டு சொல்லி லூக்கா 10:20 சொல்லப்படுது. நம்ம நினைக்கிறோம், நான் ஜெபம் பண்ணி இப்படி நடந்துச்சு, நான் அவனுக்கு போய் சொன்ன ரட்சிக்கப்பட்டான், இப்படி பெருமை கொண்டு வைங்களேன். ஆண்டவர் சொல்ற லூக்கா 10:20, நீ உன்னால அற்புதம் நடந்து நினைச்சு நீ சந்தோஷப்படாத, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கா, அதை நினைச்சு சந்தோஷப்படு. அப்ப நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எடுக்கணும்னா, எழுதப்பட வேண்டும்னா நம்முடைய செயல்கள், குணாதிசயங்கள் நன்றாக இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நன்றாக இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. அப்ப அதே இதுல 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல 29-31 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அங்கு கணமுடிஞ்ச ஒரு சிறியனுடைய பிள்ளை, அங்கு எலிசா அவங்களுக்கு சொல்லி ஒரு பிள்ளை வந்தது. அந்த சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். அந்த தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது பாருங்க, அங்க என்ன சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, எலிசா அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. அப்ப எலிசா இடத்துல கொண்டு வராங்க. அப்போ கேயாசிட்ட எலிசா என்ன சொல்லுவாரு, தன் தடியை கொடுத்து விட்டு, ஐயா நீ இந்த போய் தடியை அந்த பிள்ளை மூஞ்சில வகி, அந்த பிள்ளை உயிர் பெறும் சொல்லி முன்னக்கூடிய அந்த அம்மா சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு உயிர் வருவதற்கு தடியை கொடுத்து விடுறா. இந்த எலிசா கொடுத்து விட்ட தடியை போய் கேயாசி கொண்டு போய் அந்த பிள்ளைய மூஞ்சில வைக்கிறா. 29ஆம் வசனத்துல இருக்கும். 31 அப்ப வச்சு பிள்ளைக்கு உயிர் வரலன்னு என்ன ஆயிருது, உயிர் வரலன்னு திரும்பி வரும் பொழுது அதுக்குள்ள என் அம்மா ஐயா அம்மை விடேன்னு சொல்லி எலிசாவை கூட்டிட்டு போறான். அப்போ எலிசா போய் அந்த பிள்ளை மேல் விழுந்து அந்த பிள்ளைக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த பிள்ளை உயிர் பெற்றது. அப்ப என்னுடைய அர்த்தம் என்ன, எலிசா கிட்ட கொடுத்து, எலிசா கேயாஸ் கிட்ட கொடுத்து விட்டார், தடியை கொடுத்து விட்டார்ல, ஏன் அந்த பிள்ளை மேல தடியை வச்சோட சுகம் பெறல? அவர் ஒரு வேலைக்காரர் தானே. அப்போ எலிசா கூட இருந்த எலிசாவுக்கு இரட்டிப்பான வரம் கிடைச்சிச்சு. அப்ப எலிசா கூட இருக்கிற இந்த வேலைக்காரர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அவர்கிட்ட கொடுத்து விட்டார, தடி கொண்டு வச்சாரு, அந்த ஆளு பிள்ளைக்கு சுகம் கிடைச்சிட்டா? கிடைக்கல. அப்ப என்ன காரணம்? நம்ம அதை ஆலோசித்து பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு.
நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறோம். நம்மளும் ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கம் பண்றோம். அநேக ஊழியக்காரங்களை பின்னாடி அநேகம் வைக்கிறோம் இல்லையா? நம்மளும் ஊழியக்காரங்க சொல்லிக்கிறோம். நான் போனா நம்ம சொல்றோம், நான் ஊழித்து போயிட்டு வந்தேன், பெருமையா பேசிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு இத்தனை இடத்துக்கு கிராமத்துக்கு போனேன், இத்தனை இடத்துக்கு என்ன காரியம் செஞ்சேன். இதெல்லாம் நமக்குள்ள ஒரு மனிதனுடைய செயல்கள், இதெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆனா கொடுத்து விட்டு சுகமாகல. அப்போ இதே இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிற பாருங்க, ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மார்க் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு பிள்ளை, ஒரு தகப்பனாருடைய பிள்ளை பயலுக்கு வந்து காக்கவலிப்பு இல்லையா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ சீசர்களை ஜெபம் பண்றாங்க, அந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்கல. எல்லாரும் கூடி ஜெபிச்சு நின்று அப்படியே அற்புதம் நடக்கணும்னு இயேசு கேட்கிறாங்கன்னா எல்லாரும் கூட்டமா இருக்கிறீங்க. அப்ப சீசர்கள் அந்த பிள்ளையோட பையனோட அப்பா வந்து சொல்றாரு இயேசு கிட்ட, ஐயா என் பிள்ளைக்கு இப்படி இருக்கு, சுகம் இல்லை, அப்பப்ப காக்கா வெளிப்பு இந்த ஃபிக்ஸ் வருது, ஏன் எங்க சீசர்கிட்ட கொண்டு ஜெபம் பண்ண சொன்னேன், அவங்களால இதை விரட்ட முடியலன்னு சொன்னார். அப்போ இயேசு என்ன சொல்றாரு, இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனுடைய அவிசுவாசத்தை மாற்றி போடுறார். முதல்ல உன் அவிசுவாசத்தை மாத்து அப்படின்னு சொல்லுகிறார். அவர் என்னுடைய அவிசுவாசத்தை மாத்துறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அதுக்கப்புறம் ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணு பாருங்க, அந்த அசுத்தாவி அந்த பயிரை விட்டு வெளியே போயிட்டு. அப்போ இதனுடைய என்னன்னா, நம்ம சில காரியங்கள், நம்ம சிலருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது சில காரியங்கள் டாக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலைன்னா அவங்க கிட்ட இருக்கிற பாவம் சிலப்போ அவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாமல் இருக்கலாம். நம்ம அதை கண்டுபிடிச்சா அவங்ககிட்ட எடுத்து சொல்லி அவங்க பாவ அறிக்கை செய்யற அளவுக்கு அவங்களை கொண்டு வந்த பிறகு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, அங்க அற்புதம் நடக்கும். அப்போ இயேசு சொல்லுகிறார், சீசர் அவங்க ஜெபம் பண்ணி சும்மணி எஞ்சி போயிட்டாங்க. இயேசு கிட்ட வந்து சீசர் கிட்ட, ஐயா நாங்க ஜெபம் பண்ணி ஏன் அந்த பிள்ளை அசுத்தால் போகல? அப்ப அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு பாருங்க, அதாவது இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தில், அப்போ ஊழியக்காரங்க நிச்சயமா உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நம்ம ஊழியக்காரங்க எத்தனை பேர் நம்ம டாக்ஸ் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நேரமாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறோமா? ஜெபம் முக்கியம். நாம உபவாசம் பண்ணாம, நான் யாரும் தப்பா நினைக்கிறேன், யாரும் தப்பா சொல்லல, வேதம் சொல்றதே சொல்றேன். நம்ம ஊழியத்துக்கு வர்றவங்க இதுக்குன்னு உபவாசம் பண்ணி ஒரு நேரமாவது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு நீங்க வீட்டில் உட்காந்து ஒரு நேரமாவது ஆண்டவரே நாளைக்கு ஊழித்து போறேன் என்னை பயன்படுத்துங்கன்னு சொன்னா, அந்த அபிஷேகத்தோட நின்று ஜபத்தோட நீங்க போகும் பொழுது ஆண்டவரே சீசத்தை இயேசு சொல்றா, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் அப்போ ஜபம் இல்லாதனாலும் உபவாசம் இல்லாதனாலும் நம்ம மூலியமா கிரியை செய்ய முடியலை, கிரியை செய்யல. அப்போ சிலர் மூலியமா தேவன் இருப்பார். அதுக்காக ஊழியம் செய்யறவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாம் மற்றவங்க உயர்த்தி பேசல. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபையை கொடுக்கிறார். நம்ம முயற்சி பண்ணி ஆண்டவர் எண்ணிலும் அற்புதம் செய்யணும். நான் செய்யற டாக்ஸ் கொடுக்கும்பொழுது அவங்க தொடரும், நான் செபிக்கும் பொழுது அவங்களுக்கு அற்புதம் செய்யணும், எனக்கு அந்த கிருபைதாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம உபவாசம் பண்ணிட்டு மறுநாள் ஊழியத்துக்கு வருகிறோம். சிந்திச்சு பார்க்கணும். சும்மா எந்திரிச்சு காலையில் குளிச்சு எப்பயும் போல ஆடம் மாடமா இருந்து ஒரு நேரத்துக்கு நம்ம சிலவங்க சாப்பிட்டு கூட சாப்பிடலன்னு கூட உபவாசம் சொல்லிடுவாங்க. அது வேற விஷயம், அவங்க உடம்பு சூழ்நிலை பார்த்து சொல்லலாம். ஆனா தேவன் இதை எதிர்பார்த்து, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் விட்டு போகாதுங்கிறார். ஆனா அதே இது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பாருங்க, இந்த மனுஷனுக்கு என் ஆகமான போய் என்ன செய்யறாரு, இவர் சொல்லி போய் முங்கிட்டு வர்றாரு. முங்கி வந்த உடனே இவன் பின்னாடியே கேயாசி போறார். பின்னாடியே போய் எலிசா வேண்டான்னு சொன்னாங்க. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த வெகுமதி எப்போ போய் சொல்லி வாங்கிட்டு வந்துடுறாங்க. போய் என்ன சொல்லி வாங்கினாரு, போய் சொல்லி வாங்கிட்டு வந்து தன் வீட்டில் வச்சுட்டு எலிசா கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி போய் நிற்கிறார். அப்போ எலிசா காக்க நீ எங்கிருந்து வாங்க? அவர் சொல்றாரு, நான் எங்கேயும் போகல, போய் வாங்கிட்டு வந்தது மறைச்சிட்டேன். அப்போ இவர் சொல்றாரு, அந்த நாகமன் இறங்கி திரும்பி வரும்பொழுது என்னுடைய இருதயம் கூட வரலையோ அப்படின்னு கேட்கிறான். என்ன அர்த்தம்? நீ என் கூட தானையா இருக்க, நான் எப்படிப்பட்ட நீ தெரிஞ்சிருக்கிறீங்க, என் சுபாவத்தில் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? நானே அவன் சுகம் கிடைச்சனால வெகுமதி வேண்டாம், இயேசுதான் கர்த்தர் தான் சுகம் கொடுத்தாரு. சுகம் கொடுத்தவனே வியாதிஸ்தனை குணமாக்கினார் அவர். எனக்கு அந்த வெகுமதி வேண்டாம், அவன் ரட்சிக்கப்படணும், அதான் என்னுடைய நோக்கம் என்று எலிசா அந்த எண்ணத்துல சொல்றார். இவர் போய் சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சுட்டார். அப்போ இந்த நாகமானுடைய வேலைக்காரி கேயாசி 4ஆம் அதிகாரத்துல ஏன் அவன் தடியை கொடுத்து விட்டு தொட்டவுடனே சுகமாகலன்னு தெரியுமா? இவன் என்ன சரியில்லை, இப்படி இருக்கிற சுபாவம், அது 4ஆம் அதிகாரத்து சுபாவம் சரியில்லைங்கிறத 5ஆம் அதிகாரத்தில் முதல் நிரூபிச்சு காமிக்கிறார். என்ன சொல்லி? பொய் சொல்லி வெகுமதியை வாங்கிட்டு வரான். அப்ப இவன்கிட்ட பொய் சொல்றவன்ட்டையும் ஏமாத்துக்கிறவனையும் மற்றவங்களை வஞ்சிக்கிறவன், பொருள் மேல ஆசை வைக்கிறவன் மேல எப்படி கிரியை நடக்கும்? நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம ஊழியக்காரங்க
நம்ம பேர், நமக்கு பேர் என்ன பேரு? ஊழியக்காரங்க. நம்ம முன்னே கிரியை நடக்குமா? கேஎஸ் பாருங்க, அவன் மோசமானவன் 4ஆம் அதிகாரத்துல சுபாவம் சரியில்லைனால போய் அவன் சொல்லி விட்டு போய் ஜெபம் பண்ணி சுகமாகலையே, தொட்டு சுகமாகலையே. 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் சுபாவம் வெளிப்பட்டது. என்ன வெளிப்பட்டது? இவன் பொய்யும் பிராடு வெளிப்படுகிறது. அப்போ இவன்கிட்ட சுபாவம் சரியில்லாதனால கிரியை செய்யலை, சரியில்லாதனால அற்புதம் நடக்கிற. அப்போ நமக்கு வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சரியில்லாத சுபாவங்கள் காணப்பட்டா நம்ம என்னதான் போய் முக்கி ஊழியிருந்தாலும் நம்ம மூலியமா டாக்ஸ் தான் கொடுக்க முடியும். நம்மளால என்னதான் செய்ய முடியும்? ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்காது. இல்ல அவங்களுக்கா ரெண்டாவது நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் கிரியை செய்யாது. கிரியை இல்லாத ஜெபம் என்னது? செத்து. அப்போ நம்ம கிட்ட சுபாவங்கள், இந்த நாகமானுக்கு இந்த குஷ்டரோக சுகமா இருக்க அவர் உள்ள நின்று ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. இவர் சுகமானவன அதுக்கு அடுத்து பாருங்க, இவர் 7 தடவை முங்க சொல்லிடுவார். இந்த 7 தடவை முங்க சொன்னதுக்கு அடையாளம் பாருங்க. எனக்கு ஆவியான உணர்த்த சொல்லுங்க. 4ஆம் அதிகாரத்துல அந்த எலிசா போய் அவர் மேல அந்த செத்து போன பிள்ளை மேல விழுந்தோடனே அந்த பிள்ளை 7 தடவை தும்பினதுன்னு சொல்லப்படுகிறது. எத்தனை தடவை? 7 தடவை தும்பின பிறகு உயிர் வந்தது. அப்போ இந்த நாகமான 7 தடவை போய் முங்க சொல்லுகிறார். அதுல 15ஆவது வசனத்துல வாசிக்கும் பாருங்க, அது முங்கின பிறகு நேர தன்னுடைய படை ஜனங்களோட வந்து யாரை தேடி வரா? எலிசாவை தேடி வந்து நிற்கிறார். யாருக்கிட்ட வந்து நிற்கிறாரு? அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. 15 2 ராஜாக்கள் 5 இருக்கிற. சரி, நான் கஷ்டத்தை விஷயத்தை சொல்லிடுறேன். இல்லை. அப்ப பாருங்க, திரும்பி வராரு. அவர் சுகம் பெற்றுட்டு அப்படியே போகல. 10 குஷ்டரோகியில ஒரு குஷ்டரோகி தான் என்ன செஞ்சாரு? சுகம் பெற்று தேவனுக்கு நன்றி செலுத்த வரார். இப்போ இந்த நாகமான் நினைச்சிருந்தா சுகம் பெற்றபடி இவன் தான் நம்மளை மதிக்கலையே, இந்த எலிசாவை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி போயிருக்கலாமே படையை திருப்பிக்கிட்டு. அவர் ஏன் போகல? அவர் பாருங்க, தன்னுடைய படைத்த அந்த ஜனங்களோடு கூட்டு வந்து எலிசா கிட்ட வந்து நிற்கிறார். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேவனை தவிர வேற உலகத்தில் தெய்வம் இல்லைன்னு நான் கண்டு கொண்டு. அப்ப என்ன அர்த்தம்னா, கலப்பையில கை வச்சுட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அப்ப நன்றி உள்ளவராக இருக்கிறார். அப்போ தான் மாத்திரமல்ல, தான் பெற்றுக்கொண்ட அவர் போய் முங்குன உடனே பாருங்க, கூட இந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. இவர் 7 தடவை முங்குறாரு. அப்போ அங்க கேயாசி பாருங்க, எலிசா போய் அந்த பிள்ளை மேல விழுந்தோன்னு அற்புதம் நடந்தோன்னு எலிசா பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. ஆனா அவருடைய சுபாவம் மாறல. நம்ம ஜொம்மனி அற்புதம் நடக்கல, கண்ணால பார்க்கிறாரு, மறுநாள் திருடுறான். மறுநாள் என்ன செய்யறாரு? திருடுறான், போய் சொல்றான், ஏமாத்துறான். நம்ம சுபாவங்கள் சரியில்லாமல் இருந்தா இவர் வந்து நிற்கிறார், வந்து நன்றி சொல்றார். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? அது முதல் அதுல 3 அவர் முங்கினார் பாத்தீங்களா? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் தன்னை தாழ்த்தின உடனே அவன் குணமா, அதாவது இருதயத்துல ஒரு மாற்றம், இருதயத்துல மாற்றம் வந்து கீழ்ப்படிந்த உடனே தண்ணீர் போய் முங்குறாரு பாருங்க. அது 7 தடவை முங்குறான். அதுல 3 இது பாத்தீங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் மூழ்கி அவர்கள் எந்திக்கிறதை பார்க்கப்படுகிறது. மனம் திரும்புற உடனே கீழ்ப்படிந்த உடனே ஒப்பு கொடுத்து தண்ணீர முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறார். அது 4வது வார்த்தை தான். இவர் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை அல்லாம உலகத்தில் வேற தேவன் இல்லைன்னு கண்டு கொண்டேன் என்று சொல்லி வந்து நிற்கிறார், கீழ்ப்படுகிறார். அப்போ இந்த இடத்துல தான் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவங்களும் பார்த்தாங்க, அவங்களை கூட்டு வந்து நிற்கிறான் பாருங்க. தான் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவர்களும் காண முடியாத அந்த கூட்டத்தையே திருப்பி கொண்டு வந்து நிற்கிறார் எலிசா கிட்ட. அப்போ இது 2வது இது என்ன? அப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்? திரும்பி வந்து நிற்கிறார் பாத்தீங்களா? அது தேவனுக்கு பிரியமான காரியம். இஸ்ரவேல் தேவனை தவிர வேற தேவனை காணல அப்படின்னு சொல்லி அந்த 4வது முங்கும் போது பாருங்க, ஆண்டவரே உங்க ரத்தத்தால் என்னை முத்திடுங்க, நான் உண்மை கண்டுகொண்டு அப்படின்னு சொல்லி என்னை வேறிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க, நான் இனி பின்னாடி போகக்கூடாது, உங்க ரத்தத்தால் முத்திடுங்க சொல்லி 4வது முங்குகிறார். 5வதாக வாசிக்கும் பொழுது பாருங்க, அதே அதிகாரத்தில் வாசிக்கலாம். 15 வீட்டு ஒரு தடவை வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பி வரான்னு பாத்தீங்களா? அது முதல் முங்கு என்ன? ஆண்டவரே, நான் கலப்பையில கை வச்சுட்டு நீ திரும்பி பார்க்க மாட்டேன்னு 4வது முங்கு. 5வது முங்கு தேவனை மகிமைப்படுத்துறான். இஸ்ரவேலின் தேவனை அல்லாமல் வேற தேவனே இந்த உலகத்துல இல்லைன்னு கண்டுகொண்டேன், என்னை முத்திடுங்கய்யா, நான் கண்டுகொண்டேன், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், என்னை முத்திரிட்டு வேலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி. அப்போ 3, 4, 5 அடுத்து 17வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆனாலும் 2 கோவேரி கழுதைகள் சுமக்கத்தக்க 2 கோடி மண் ஒரு அடியனுக்கு கட்டிட பொதிமண். அப்ப 2 பொதிமண்ணை கொள்கிறான். இந்த பொதிமண்ணை எதுக்காங்க? ஐயா இவர் முன்ன போய் ஏன் இங்குள்ள மண் எனக்கு வேணும்னு ஏன் கேட்கிறா எலிசா கிட்ட என்று வாசிக்கும் பொழுது சங்கீதம் 103ல அங்கு சொல்லப்படுகிறது, நான் மண்ணானவன் என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டான். இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய தேவனிடம் தான் என்னை உருவாக்கினு சொல்லி ஆதியாகமம் 22 ஆதியாகமம் 2:7 வாசிக்கும் பொழுது மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவரே இப்பொழுது என் மனக்கண்கள் திறந்து விட்டது. நான் ஒரு மண்ணினால் உருவாக்கப்பட்டவன், இந்த இஸ்ரவேல் தேவனாகிய இந்த கர்த்தரால் நான் உருவாக்கப்பட்டேன் என்று நான் உணர்ந்து கொண்டேன் ஐயா. அப்போ எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது குயவன் கை களிமண்ணு போல் நான் அப்படின்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு வளையலாம் என்று சொல்லி அங்கு வாசிக்கிறதை பார்க்க முடியுது. அந்த குயவன் பாருங்க, மண்ணு கெட்டு போச்சு, பானை கெட்டு போச்சு, வீட்டுக்கு குழைச்சி அடுத்த மண்ணை வச்சு புதிய பானையா மாட்டான். அதே மாதிரி ஐயா நான் கெட்டு போய் வந்தேன், உடம்பெல்லாம் கெட்டு போய் வந்தேன் ஐயா, உங்களுடைய கையில் என்னை கொடுத்தபடிலாம் கீழ்ப்படிந்தபடிலாம் என்னை வளைந்து ஒரு ரூபமாக என்னை மாற்றி விட்டேன்னு சொல்லி அந்த நாகமான் மனம் திரும்புறது தான் அந்த 5வது காரியமாக திரும்பி இஸ்ரவேலின் தேவன் அல்லாமல் வேறொரு தேவனை அவன் கண்டுகொள்ளவில்லை. அப்ப இந்த விஷயம் அடுத்து 6வது மண்ணு 2 சட்டி மண்ணு கேட்கிறாரு பாத்தீங்களா, 2 கூட 2 பையா 2 பொதி மண். அப்போ இந்த மண்ணை அவன் எடுத்து போய் ஆண்டவரே நான் மண்ணினால் உருவாக்கப்பட்ட நான் புரிந்து கொண்டேன் சொல்லப்படுகிறது. அதே பிரசங்கி 12:7 வாசிக்கும் பொழுது பாருங்க, அதை நம்ம வாசிக்கலாம். 12:7 பிரசங்கி 12:7 எடுத்தவங்க வாசிக்கலாம். இவ்விதமாய் மண்ணானது நான் முந்தி இருந்த பூமிக்கு திரும்பி பாருங்க, நான் தேவனிடத்துல போறதுக்கு முன்னாடி அந்த வாலிபராத்தை நினைத்துக்கொள் என்று சொல்லி அந்த சொல்லப்போம். நம்ம செத்து போறதுக்கு முன்னாடியே இந்த தேவனை ஒரு முறை நம்ம அறிந்திருக்க வேண்டிய அவசியம் என்று சொல்லப்படுது. இதைத்தான் இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்படுங்க வாசிங்களா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் கனத்துக்குரிய பாத்திரமா பாருங்க. இந்த காரியத்தில் நாம் சுத்திகரிக்கப்பட்டபடினா தேவனுடைய பார்வைக்கு அவன் எப்படிப்பட்டவனா மாறுகிறார்? கனத்துக்குரிய நாகமான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி மாறுகிறான்? திரும்பி ஆண்டவரே இஸ்ரவேல் தேவனை கண்டுகொண்டேன், இனிமேல் நான் நினைச்ச மாட்டேன், போக மாட்டேன், இங்கிருந்து எனக்கு 2 செட்டி மண்ணை கொடுத்துருங்க, 2 பை நிறைய மண்ணை கொடுத்துருங்க, நான் மண் என்பதை நான் மண்ணினால் உருவாக்கப்பட்ட அவர் கையினால் உருவாக்கப்பட்ட நினைவு கூறும்படியாக. அன்னைக்கு பலிபீடம் கெட்டதெல்லாம் என்னன்னா மண்ணில கல்லை உரிய வச்சு அடிச்சு தேய்க்க விட மாட்டாங்களாம், மண் கூட மாதிரி கட்டி அது ஒரு அடையாளமாக வைப்பார்களாம். அப்போ நான் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் என்பதை நான் புரிந்து கொண்டேன், அவருடைய கையிலே நான் நினைச்ச கனிமண்ணாக இருக்கிற உணர்ந்து கொண்டேன் என்ப அடையாளத்துக்காக இங்கிருந்து நான் இங்கதானையா இந்த சுகம் பெற்றேன், இங்கதானையா இந்த தேவனை அறிந்து கொண்டேன், இங்கிருந்து நான் 2 பையன் மண்ணை கொண்டு போகிறேன் சொல்லி கேட்கிறான். அதுக்கு அடுத்து வார்த்தையை வாசிக்கலாம். அது 17 6வது வாக்கியம் இது. 6வது முங்கு அதே 17வது கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு நான் பலியை செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி 7வது இடம் 6 இடம் முங்கி ஆண்டவரே என்னை ரத்தத்தால் முத்திடுங்க, என்னை வேலிட்டதுக்காக நன்றி, நான் என்ன வேற சத்துருவினை உடம்புக்குள்ள போய்விடாதபடி வேலிடுங்கன்னு சொல்லி 6 முங்கு முங்கிட்டா. 7வது முங்கு சொல்றா, அடுத்து இந்த தெய்வத்தை தவிர இன்னொரு தெய்வத்தை நினைச்ச மாட்டேன், பின்பற்றி போக மாட்டேன்னு சொல்லி தன்னை மீண்டும் 7வது அடை முங்கி முத்திரிட்டு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். 7 தடவை முங்கினா பாருங்க, அது அவருடைய வாழ்க்கையில இருந்து வெளிப்படுகிறது. நான் 7 தடவை எலிசா முங்க வைக்கிறதுக்கு அடையாளம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முதலாவது அவர் மனதில் முன்னே முங்கி ஞானஸ்தானம் எடுத்தார்.
4வது அவர் படைத்தலைவர் எல்லாம் கூட்டு வந்து நன்றி உள்ளவனா வைத்து நான் கலப்பையில கவிச்சிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன், என்னை முத்திரிடுங்க சொல்லி ஒரு உண்டு. அதுக்கடுத்து பாருங்க, இஸ்ரவேலின் தேவனை நான் கண்டுகொண்டேன், அதற்காக என்னை முத்திரிடுங்க, நான் வேலிட்டு என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் அடுத்த உண்டு. அதுக்கடுத்து 2 பையில மண் எடுத்துட்டு போறேன், நான் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் இந்த கடவுளை நான் தெரிந்து கொண்டேன், என்னை முத்திரிடுங்க சொல்லி 6வது முங்கு. 7வது முங்கு, நீங்க அடுத்த தெய்வத்தை நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொல்லி பாருங்க, அவர் அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த தேசத்துக்கு கடந்து செல்கிறார். அப்ப இவர் என்ன செஞ்சிருப்பாரு, தான் பெற்றுக்கொண்ட நன்மையை கூட இருக்க ஜனங்கள் கண்டிருப்பாங்க. அந்த சீரியா தேசத்துல போய் என்ன சொல்லியிருப்பார், ராஜா நான் போனேன், உண்மையான தெய்வத்தை கண்டுகொண்டு சொல்லி அந்த சீரியா தேசத்துல அத்தனை ஜனங்களுக்கும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, ஏற்றுக்கொண்ட நன்மையை சொல்லியிருப்பார். இதுக்கு முழுசு அடையாளம் முதல்ல அந்த சிறு பிள்ளை. அப்ப அந்த சிறு பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை அந்த பயன்படுத்தினபடியா அந்த சிறு பிள்ளை எப்படி கனப்படுத்தி இருப்பார். யோசேப்பு வேலைக்காரனாக வந்தார், அவர் அந்த எகிப்து தேசத்தை முழுவதுக்கு அதிகாரியா மாற்றினார் இல்லையா. தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தேவனுக்கு பிரியமா வந்த பாபிலோன் தேசத்து முழுவதுக்கும் அதிகாரிகளாக உயர்த்தின தேவன். அப்போ எஸ்தர் மொர்தெகாயை 127 நாளுக்கும் உயர்ந்த அதிகாரிகளாக பதவி கொடுத்து உயர்த்தின தேவன் இந்த சிறு பிள்ளையை நாகமான் எவ்விதமாக கனப்படுத்தி இருப்பார், அந்த தேசத்தில் ராஜா விதமாக கனப்படுத்தி இருப்பார் என்பது மறைபொருளை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த சிறு பிள்ளையை இப்படிப்பட்ட கணத்தை கொடுத்து நம்ம அந்த சங்கீதம் 8:2 வாசித்தபடி தைரியத்தை கொடுத்தாரு. பிள்ளையை சும்மா விட்டுருப்பாரு, நாகமான் சும்மா பெற்றவன் சும்மா இருப்பாரா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு சின்ன உதவியா உதவியை செஞ்சுட்டா அவங்க நமக்கு என்னென்னவோ செய்யறாங்களே. இவ்வளவு பெரிய சுகத்தை பெற்றுக்கொண்ட நாகமான் அந்த தேசத்துக்கு சீரியா தேசத்துக்கே போய் சொல்லியிருப்பாரு, ஆண்டவரே நான் ஆண்டவரை கண்டுகொண்டு இந்த ஆண்டவர் தான் மெய்யானவர் சொல்லி அந்த ராஜாக்கள் அந்த தேசத்துல அவ்வளவு பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு சுகத்தை நாகமானுக்கு தேவன் கொடுத்திருக்க முடியுமா? ஒரு வியாதிஸ்தரா இருந்த நாகமானுக்கு கொடுக்கப்பட்ட அவன் மூலமா அந்த தேசமே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொல்ல வைக்கிறதுக்கு முழுவதுக்கு காரணம் என்ன? அந்த சிறு பிள்ளை. அந்த சிறு பிள்ளை எவ்வளவு கனப்படுத்திட்டாங்க அந்த தேசத்துல. அந்த பிள்ளைய ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சிருப்பாங்களா? யோசிப்பு வேலைக்காரனா தான் போனான் இல்லையா. அவர் என்ன செய்தார், தேசத்துக்கு ஒரு பதவியை கொடுத்தார், உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வா. அப்போ அந்த சிறு பிள்ளை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போயிருப்பார். அப்போ நீங்களும் நானும் ஊழியத்துக்கு வருவோம், ஊழியம் செய்யறோம், நம்ம தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்யும் பொழுது 1:13 வசனத்தை வாசித்தபடி உண்மையாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நன்மையாக நடத்துவார், நன்மையாக நடத்துவார். அதுல 17 அதே வசனத்துல 15வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது பாருங்க, வாழ்வதற்கான வழிகளை காண்பிப்பாரா. என்ன வழி? அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய வழிகளை காண்பிப்பார். நம்ம உண்மையும் உத்தமனா ஊழியக்காரனாக ஊழியம் செய்தால், தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை செய்தால் அவர் நடத்துக்குரிய பாத்திரமாக நம்ம மாற்றி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன போகணும், நமக்கு என்ன தேவை என்பதை இந்த மாதம் முழுவதும் கொடுத்து நடத்துவார். யோவான் 12:43 சொல்லுகிறது, மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி மனுஷனுக்காக என்ன பெருமையா பேசணும். என் மூலமா இப்படி நடந்தது, என் மூலமா அப்படி நடந்தது, நான் போன இடத்துல இப்படி அத்தனை அற்புதம் இப்ப இதெல்லாம் சொல்லிட்டார். உன் மூலியமா அற்புதம் நினைச்சு கண்டி நீ பெருமைப்படாத. உன் ஜீவ புஸ்தகம் பேர் எழுதியிருக்கிறா, அதை பார்த்து நீ என்ன செய்ய, சந்தோஷப்பட வேண்டும். அப்போ நம்ம புஸ்தகம் நம்ம பேர் ஜீவ புஸ்தகம் இறக்க வேண்டும் சொல்ல உண்மையும் உத்தமனா ஊழியக்காரனாக நம்ம மாற வேண்டும். அந்த ஊழியத்தை செய்வதற்கு நம்மளுக்கு கிருபை பெற்றுக்கொள்ளும். இந்த சிறு பிள்ளைக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைக்கு கொடுத்தீங்களே எனக்கு தாங்க, இதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த பிசாசு ஜபத்தினால் உபவாசத்தினால் இன்றி போகாது. அப்போ உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணி. ரொம்ப கஷ்டமோ? கஷ்டப்படுறவங்க நான் கஷ்டப்பட்டே சொல்லல, அப்படி செஞ்சா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். வேதம் நமக்கு சொல்றது, என்னுடைய சொந்த அபிப்பிராயம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீ உண்மையா ஓடிஞ்சா உனக்கு கனத்துக்குரிய பாத்திரமாக உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்து செய்வேன் என்கிறார். நம்ம ஊழியத்துக்கு பெருமைக்கு ஊழியத்தை பாருங்க, ஊழியத்துக்கு செய்யறேன்னு சொல்லி ஒரு ஆடம்பரமான பெருமைக்கு மேட்டுமே ஆடம்பரம் செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த கேஆர்சி மூலமா அற்புதம் நடக்கல பாத்தீங்களா, இது மாதிரிதான் நடக்கும். அவனுக்கு அது என்ன நடந்துச்சு, கடைசியில அவன் போய் சொன்னதுனால் நாகமான் என்ன சொல்லுகிறார், கேயாசி என்ன சொல்லுகிறா, நான் என்னுடைய மனசும் கூட வரலையா. அப்ப எத்தனை நேரம் வசனத்தை வாசிக்கிறோம், எத்தனை நேரம் பிரசங்கத்தை கேட்கிறோம், டிவியில கேட்கிறோம், டிவி அங்க பிரசங்க சபையில கேட்கிறோம், இதெல்லாம் வசனம் நம்ம கூட வரலையா. அப்ப கேயாசிட்ட கேட்ட கேள்வி தர மாட்டாங்க, வசனம் கூட வரலையா, அப்போ என் மனது உங்ககிட்ட இல்லையா. அப்ப அவருக்கு இருக்கிற சுபாவம் நமக்கு வேண்டாமா? இயேசுக்கு இந்த இடத்துல எலிசான் இடத்துல இயேசு வைத்துக் கொள்வோம், அவருடைய சுபாவம் கொஞ்சமாக நமக்கு வேண்டாமா? அவர் என்னென்ன மாதிரி நம்ம கற்றுக் கொடுக்காரு, அதை ஃபாலோ பண்ணதால நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இல்லைன்னா கேஎஸ்சி போய் சும்மா போய் தொட்டு பார்த்தா ஒண்ணு நடக்க, கடைசி திருட்டு பின்னாயி கடைசி நினைச்சாரு நாகமாண்டி குஷ்டம் உன்னையும் வீட்டையும் பிடி. அப்ப நம்ம இதோட முடியும் இல்லையா?
அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? ஒருத்தன் நாகமான் அந்த கேயாசி செய்த தவறினால் அந்த அவங்க குடும்பம் முழுவதும் என்ன செய்யப்பட்டது? குஷ்டரோகியாக மாறிவிட்டார்கள். விடுதலையே இல்லை, விடுதலையே இல்லை. 1 தீமோத்தேயு 5:24 சொல்லுது, சிலருடைய பாவங்கள் முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவங்க பின்தொடர்ந்து வருமா அப்படின்னு. முந்திக்கொள்ளும் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல அந்த விபச்சாரத்தை பட்ட ஸ்ரீ இயேசுகிட்ட வந்தோன்னு தன்னை காப்பாத்தி கொண்டா. நமக்கு கொல்ல நினைச்சாங்க, தப்பிச்சு கொண்டா, அதான் முந்தி கொண்டா. இன்னைக்கு நமக்கு நல்ல சந்தர்ப்பம், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறேன், நான் முந்திக் கொள்ளுகிறேன். இல்லைன்னா பாவம் பின்தொடர்ந்து வருமா? என்ன செய்யும்? பாவம் பின்தொடர்ந்து வரும். உபாகமம் 28, 22, 43 சரி 22, 45 படிச்சு பாருங்க. இந்த பாவம் பின்தொடர்ந்தே வருமா? வாசப்படியில ஆதியாகம 4:7 வாசப்படியில வீட்டுல வந்து பாவம் வாசப்படியில படுத்துக்கிறேன். கடைசியில நான் ஐயோ நான் இத்தனை மாசம் ஊழியத்துக்கு போனேன், இத்தனை மாசம் டாக்ஸ் கொடுத்தேன், இத்தனை மாசம் காணிக்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது நியாய தீர்ப்புல ஒரே வார்த்தை ஒன்னா அரிய நீ தீர்க்கதை சொன்னாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, லிஸ்டா வச்சிருக்காரு. உங்களை ஒரே வார்த்தையில் அடிச்சிடும். நம்மள உங்களே மாத்திர என்னையும் தான், நான் சரியில்லாட்டாலும் எனக்கு அதான் தெரியும். ஒன்னு அரிய மணி ஒன்னு யாருமே எனக்கு தெரியாதுயா, யாருமே தெரியும். அப்ப கேயாசிக்கு வந்த அவர் செஞ்ச ஒரு தவறுனால் அவர் குடும்பம் பாதிக்கப்பட்டது. அப்போ நம்ம ஊழியத்துக்கு வரும்பொழுது ஒரு வீட்டுல ஒரு மனிதன் சரியில்லாமல் போனோம், அந்த குடும்பத்தை ரொம்ப ஆட்டம் கொடுக்கும். நம்ம தான் ஜெபம் பண்ணி ஜெயிக்கிறோம். நம்ம தான் குடும்பத்தில் சிலப்ப கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், சிலப்ப மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஜெபத்தினால் அதை ஜெயிக்க முடியும். 2 பேர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் ஒன்று வாசித்தா தன் நல் நடக்கையினால் யாரை செய்யலாம்? கணவனா மனைவியா ஆதாயப்படுத்தலாம். அப்போ நம்முடைய ஜெபம் அவங்களை மாற்ற முடியும், நம்முடைய ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ நம்ம உண்மையும் உத்தமனாக இருந்து ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம். இன்னொன்று நம்ம ஊழியத்தை மற்றவங்களுக்கு பெற்றுக்கொண்ட நன்மையை சொல்லும் பொழுது அவங்க நாகமன் பாருங்க, அந்த கூட்டமே ரட்சிக்கப்பட்டிருக்கும். பின்னாடி போனவங்க பார்த்தீங்களா, அவங்க மாதிரி கண்ணால பார்த்தாங்கல்ல, அவங்களா ரட்சிக்கப்பட்டு சொல்லி ஐயோ நாகமன் ஐயா எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருந்தாரு, அவருக்கு அந்த நோயின் சூங்கடிச்சுட்டு ஊரெல்லாம் அந்த தேசம் முறை பரவிட்டு இல்லையா? அப்ப நம்ம மூலியமா தேசம் முறை பரவ நம்மளுடைய சரி, நம்முடைய கிரிய சரியாக இருக்கிறது. நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் தடைபட காரணம் இருக்குங்களா? ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உன்னுடைய அக்கிரம பாவமே உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குன்னு சொல்லு. அப்போ நம்ம ஊழியக்காரங்க தான், நம்ம சரியா இருக்கிறது நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற குறைகளை நம்ம என்ன செய்யணும்? அப்பப்ப திரும்பி பார்த்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளை கனப்படுத்தும். தேவ ராஜ்யத்துக்கு போகணும்னு அந்த எண்ணமும் நமக்கு அதிகமாக வர வேண்டும். போகணும்னா வந்தாதான் போக முடியும் என்பதை உறுதி கொள்ள வேண்டிய அவசியமா இருக்குது. அப்போ இந்த மாசம் முழுவதும் பாருங்க, அந்த நாகமான் போய் தேசம் முழுவதும் தேசத்தை சொன்னார் பார்த்தீங்களா? அந்த தேசம் முழுவதும் சொல்லியிருப்பாரு, பெற்றுக்கொண்ட நன்மையை சொன்ன நன்றியாக இருந்தார் பார்த்தீங்களா? அப்போ அந்த வீடு எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கும், அந்த சிறு பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா அந்த தேசத்துல அந்த நாகமான் வைத்திருப்பார். அப்ப நம்மளும் அந்த சந்தோஷத்தை வீட்டுக்கு அந்த நாகமான் போகும்போது இஸ்ரவேல் தேவனை கண்டுகொண்டு இனி அந்நிய தேவனை என்ன செய்ய மாட்டேன், பின்தொடர மாட்டேன், விசுவாசத்துக்கு உறுதியோடு தன் வீட்டுக்கு தேசத்துக்கு கடந்து செல்லாம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரே ஒரு உறுதியோடு நான் கடந்து செல்கிறேன், என் வீட்டுல ஒரு மாற்றம் வரணும், என் வீட்டுல என் வாழ்விக்குரிய ஜீவிதத்தில் ஒரு மாற்றம் வரணும், என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இதுவரை நடக்கிற இதுக்கெல்லாம் தடை என்கிட்ட இருக்கிற மேட்டிமையான பெருமையான எண்ணங்கள் செயல்கள் தான் என்பது சொல்லி அந்த நாகமான எப்படி தூக்கிப்பட்டு படித்து போய் முங்கினாலோ அதே மாதிரி ஒருவரை முழுகி ஞானஸ்தானம் எடுக்காத எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அவர் ரத்தத்தால் அவர் 7 தடவை அந்த முத்திரையிட்டதுக்கு அடையாளம். பாக்கி 4 குமார பரிசுத்த நாமத்துல முதல்ல பாக்கி 4 நான் சொல்லப்பட்ட அந்த 15ஆம் அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டபடி தன்னை அர்ப்பணித்தார். 2வது அந்த முத்திரிட்டதை ஆண்டவரே என்னை முத்திரிடுங்கன்னு சொல்லி அந்த பாக்கியுள்ள 4 விஷயம் 4:7 அந்த 4 விஷயத்துக்கும் தன்னை முத்திரிட அர்ப்பணித்துக் கொண்டார். அதனால் முங்கி ஞானஸ்தானம் எடுத்து அந்த இரத்தத்தால் முத்திரிட அந்த வெள்ளத்தால் முத்திரிடப்பட்டார். அந்த 7 தடையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த பிள்ளைக்கு 7 தடவை துன்பி ஜீவனை வந்தது போல இந்த இடத்துல அந்த நாகனுடைய வியாதி குணமாக 7 தடவை முந்தினார். 7க்கு அநேக விளக்கங்கள் உண்டு. பல 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறது இந்த அநேக விஷயங்கள் உண்டு. அதனால நம்ம சொல்லித்தர முடியாது. அப்போ தேவனுக்கு ஆண்டவரே இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது அந்த சிறு பிள்ளையோட வீட்டில் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும், அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். அந்த பிள்ளைய ஒருவேளை நேசிச்சிருக்கலாம், நாகமா உன் வீட்டுக்கு நான் உன்னை அடிமையாக தானே கொண்டு வந்தேன், நீ போ உன் தேசத்துக்கு போ, இல்லை இந்த தேசத்தில் நீ இரு, உயர்ந்த பதவி உன்னை வைக்கிறேன்னு சொல்லி அவனை உயர்த்தினது போல ஆண்டவரை என்னையும் உயர்த்துங்க. அந்த பிள்ளை கொடுத்த கிருமை எனக்கு தாங்க, என்னுடைய பிள்ளைகளை
உயர்த்துங்கன்னு சொல்லி நம்மளும் ஆண்டவருக்கு நாளை கேட்போம். இந்த மாதங்களும் செழிப்பையும் சந்தோஷத்தை தேவன் அந்த சிறு பிள்ளைக்கு கொடுத்து போல, நாகமானுக்கு கொடுத்தது போல, அக்கூட்டத்தில் வந்து அவ்வளவு கொடுத்து போல நம்மளும் பெற்றுக்கிறோமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வாரே. உங்களுடைய நாம மகிமைப்பட முடியாத ஆண்டவரே, நீர் வேதத்துள்ள ரகசியங்களை ஆண்டவரை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாகமான மூலமாக அந்த சிறு பெண்கள் மூலமாக கர்த்தாவே நீர் அற்புதம் வெளிப்பட்டது போல ஆண்டவரே அந்த சிறு பிள்ளையை பயன்படுத்தினது போல எங்களை பயன்படுத்துவியா. ஆமே, நாகமான் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது தன்னுடைய வியாதி பிரச்சனைகள் மீறி கத்தான் நீக்கி போட்டு அந்த தேசத்தில் ஒரு ஆண்டவரே மகன் மூலமாக ஒரு அற்புதம் செய்தது போல ஆண்டவர் கூட வந்து ஜனங்களால் கண்டு நாமத்தை மகிமைப்படுத்தினது போல ஆண்டவரே நாங்கள் மகிமைப்பட இன்னி அந்நிய தேவனை வணங்க மாட்டோம், நீர் ஜீவன தேவனை கண்டுகொள்ளும் என்பது ஒரு உறுதியோடு நாங்கள் வீட்டுகளில் கடன் செல்ல கட்டாது எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதம் முழுவதும் அந்த சிறு பிள்ளை வீட்டில் இருந்த சந்தோஷம், நாகமான வாழ்க்கையில் இருந்த ஒரு சந்தோஷத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா பட்டிருக்கோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை தாங்க. எங்கள் குறைகளை குற்றங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி இந்த மாதம் முழுவதும் கிருபை தயவு எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கில் வரத்தில் எங்களை பாதுகாத்துவோம். நீர் கொடுத்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். அப்பம் தண்ணீர் எண்ணெய் மா வீடுகளில் குறையாது 5 அப்பம் 2 மீன் போட்டு 5000 பேர்களாக வச்சு மீறி 12 கோடி எடுக்க செல்வது போல எங்களுடைய வாழ்க்கையை நீர் அற்புதம் செய்கிறாங்க. இந்த மாதம் கிருபை தயவும் இறக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த பிள்ளைகள் குடும்பத்தை நாகமான் குடும்பத்தில் அதை பார்த்தவர்கள் குடும்பத்தில் இருந்த சந்தோஷத்தை எங்களுக்கு தந்து நீர் மகிழ்ச்சி தருவதற்காக சொல்கிறோம். தாழ்த்துகிற விரும்பியாக்கிறேன் அடவு நீர் பிறகு நாங்கள் சிறுகாரியை மறுத்து நீர் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் கேட்டாங்க. இதோட காலம் அனைத்துடைய கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் சொல்லுங்கள் நல்ல பிதாவே.